இல்ல வீட்ல? அவளுங்க எந்த நேரமும் அந்த கிச்சன்ல தாண்டி இருப்பாளுங்க. இரு குரல் கொடுக்குறேன். ராணி, லட்சுமி வாங்குறீங்க? நீ ஏமா நிக்கிற? உட்காரு. சரிம்மா, நீங்களும் உட்காருங்க. பசங்களையும் கூட்டின்னு வந்திருக்கலாம்ல நீ? ஏம்மா அவங்களுக்குலாம் படிக்கிற வேலை இருக்கு, ஸ்கூல்லாம் அப்படி அடிக்கல லீவ் போட முடியாதுமா, அதனால தான் நான் மட்டும் வந்தேன். நிச்சயதார்த்த வேலையெல்லாம் முடிஞ்சோடனே போனேன். ஒரு 4 நாளைக்கு இங்கே இரு. 4 நாளைக்கு நான் இங்கே உட்காந்துருந்தா யார் பசங்கள்லாம் பார்த்துக்கிறது, சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறது? ஏண்டி அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்கடி. வேலைக்கு காலைல சொல்லிட்டு தானே வந்தேன், அப்புறம் என்ன? சொல்லிட்டு தான் வந்தேன், பார்க்கலாம். அதெல்லாம் தெரியாது, 4 நாள் இங்கே இருந்துட்டு தான் போகிறேன். சரி. அத்தை வந்துட்டீங்களா? வந்துட்டேன் இப்போ தான் வந்தேன். காஃபி என்ன எத்தனை? பாத்தியா யார் வந்திருக்கா நம்ம வீட்டுக்குன்னு? சுந்தரி, நீ எப்போ வந்த? கவனிக்கவே இல்லை நான் உன்னை. இப்போ தான் வந்தேன். நீ அம்மா கூட. அம்மா வரும்போது அப்படியே கூட்டின்னு வந்துட்டாங்க வீட்டிலேருந்து. வீட்டில் பசங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ உன் வீட்டுக்கார் நல்லா இருக்காரா? மாமியார் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, நீ காப்பி குடிக்கிறியா டீ குடிக்கிறியா? ஏண்டி காப்பி டீலாம் நாங்கள் சாப்பிட்டோண்டி, டிஃபன் கூட சாப்பிட்டு தான் வந்தோம். எங்களுக்கு எதுவும் வேணாம், அப்புறமா என்ன வேணும் சொல்கிறேன். அப்படியா? வரும்போது சாப்பிட்டீங்களா? சரிங்க அத்தை. ஆமாம், வரும்போது எங்கள் வீட்டில் தான் அம்மா சாப்பிட்டாங்க. உனக்கு எதுனா வேணுமா சொல்லி எடுத்துன்னு வரேன். நானும் இப்போ தான் நீ சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் வேணாம். எங்கள் பசங்களை எங்கே? மற்றவங்களும் எங்கள் வீட்டில் யாரையும் ஆளே காணோம்? அது ஒன்றும் இல்லை, என்ன யாரும் ஏந்துக்கவே இல்லை. இன்னும் ஏஞ்சிப்பே இல்லையா? மணி 8 போகுது. வீட்டில் நான் ஒருத்தி இல்லைன்னு எல்லாரும் 9 மணி 10 மணி வரை தூங்கின்னு இருக்கீங்களா? அச்சிச்சா அத்தை, அப்படி இல்லை. நேற்று நைட் எல்லாரும் லேட்டாக தான் தூங்கினாங்களா, 1 மணி ஆயிடுச்சு தூங்கத்துக்கு, அதனால தான் எல்லாம் தூங்கிட்டோன்னு எழுப்பவே இல்லை. ஏன் 1 மணி வரை என்ன பண்ணியிருந்தீங்க எல்லாரும் தூங்காம? அது வந்து தெரியும், வீட்டில் ஒரு வயசானவ இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த வீடு விளங்காமல் ஆக்கிடுவீங்க. நீ தான் வீட்டுக்கு மூத்த மருமகன், உன்னை வீடு பார்த்து சொன்ன பத்தியா? என்னதான் எது கொண்டு அடிக்குது தெரியல. இதான் நீ வீட்டை பார்த்துக்கிற லட்சணமா? வீட்டில் எல்லாரும் 9 மணி வரை தூங்க விட்டுட்டு நீ என்ன பண்ணி நிற்க தெரியல. வீட்டில் நான் இருந்தால் ஒரு ஆட்டம், ஆள் இல்லைன்னா ஒரு ஆட்டம். இனிமேல் பார்த்துக்கிறேன் இரு. யாரையும் நம்பி வீட்டை விட்டு போகிற மாதிரி இல்லை. அத்தை, அது வந்து தூங்குறாளுங்க வரட்டும், எல்லாம் ஏந்து இருக்கு இன்னைக்கு. விடுமா, அதான் ஏதோ லேட்டாக தூங்கிட்டாங்க சொல்கிறாங்களே, நீ ஏன் கத்துறப்பா? நான் இருக்கும்போதுலாம் டானு 9 மணிக்கு எல்லாம் தூங்க போயிடுவாளுங்கடி. இப்போ வந்து 1 மணி வரை முழிச்சு நின்றாளுங்களா, பார்த்துக்கணியா? சரி விடுமா, என்னைக்கு ஒரு நாள் தானே விடு. வீடுன்ற வீட்டில் 9 மணி வரை தூங்கியிருந்தா என்னடி ஆகுறது? இன்னும் ஒரே சத்தம் இங்க. ஐயோ, மாமியார் கிழவி வந்துச்சு போலி ஊர்லேருந்து. நம்ம போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம். எப்போ வந்தீங்க ஊர்லேருந்து? வாங்க மகாராணி வாங்க. இதை தூங்கி ஏந்து வர நேரமா? அது ஒன்றும் இல்லை, நேற்று வந்து மோனிக்கு பர்த்டேவா, தூங்கவே மணி 1 ஆகி போச்சு, அதனால தான் கொஞ்சம் ஏந்துக்கு லேட் ஆகி போச்சு. பர்த்டே செலிப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கீங்களா? ஏன் பண்ணக்கூடாதா? பிரியாணிலாம் சாப்பிட்டு தூங்கத்துக்கே லேட் ஆயிடுச்சா, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏந்துக்க. பிரியாணிலாம் வேறு செஞ்சுருக்கீங்க. நான் இங்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுன்னு சாமி கும்பிடணும்னு அறக்க பறக்க ஓடி வந்திருந்தா வீடுன்ற வீட்டில் கோச்சி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க. ஐயோ, நம்மளே வாங்கி குத்து மாட்டேங்கணும் போலையே. ஏன் அத்தை, நாளன்னைக்கு தான் நிச்சயதார்த்தம், நேற்று சாப்பிட்டா என்ன தப்பு? உங்களெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. ஒருத்தி நம்பி வீட்டை விட்டுட்டு போனல, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பார். யாரு? லட்சுமி அக்காவை சொல்றீங்க? அவ்வளோதான் சொல்கிறேன், உங்கள் அக்காவை தான் சொல்கிறேன். ஏக்கா, நீ எங்க மூஞ்சி இப்படி வச்சு நிக்கிற? ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு, விடு. அத்தை, வந்ததும் வராதமா இப்படிலாம் பேசி நிற்காதீங்க சொல்லிட்டேன். அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பாருங்க. முடிஞ்சு போன கதையை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவளுங்களை அப்படியே ஒன்றும் சொல்லிடக்கூடாது, அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவாளுங்க. விடுமா, அடுத்து என்ன பண்ண சொல்லுமா. வாங்க நாத்தனாரே, நீங்க எப்போ வந்தீங்க? கவனிக்கவே இல்லையா நானு? காலையில தான் வந்தேன், ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது வந்து. அப்படியா? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியம். சரி. அத்தை, மதியத்துக்கு என்ன சமைக்கணும் சொன்னீங்கன்னா செஞ்சிருவேன். அப்படியே அந்த வீட்டில் எல்லாம் எனக்கு எடுத்து பண்றீங்க பாரு, என்ன செய்யணும் கேட்க வந்துட்டான். ஏக்கா, வழக்கம் போல என்ன சாம்பார், ரசம், அப்பளம், கூட்டு பொரியல் இதுதானே, வா செய்யலாம் போய். இதை வேற என்ன கேட்டுருங்குற அவங்க கிட்ட? நீங்களா மட்டும் கறி மீன்லாம் ஆக்கி தின்னீங்களே நேற்று. இன்னைக்கு என் பொண்ணு வந்திருக்கா, போய் மீன் குழம்பு வைங்க, மீன் வாங்கி. நேற்று நாங்கள் சாப்பிட்டது தப்பு, அப்போ இன்னைக்கு நீங்கள் சாப்பிடலாம் அப்படிதானே? அதான் நேற்று தின்னுட்டீங்களே, நாளைக்கு மறுபடியும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ போய் வேலையை பாருங்க, மீன் குழம்பு வையே, கறி எடுத்து வத்து வை, மட்டன் குழம்பு வை. சரிங்க அத்தை. போங்க போய் வேலையை பாருங்க, இங்கே நின்று இருப்பீங்க ட்ராமா போட்டுன்னு. என் பசங்களாம் வேற சாப்பிட வருவானுங்க மதியத்துக்கு எல்லாரும், அதுக்கேற்ற மாதிரி நிறைய செய். சரிங்க அத்தை, கொஞ்சம் வழி விடு பெரிய பொண்ணு. போங்கக்கா. அத்தை, நிச்சயதார்த்தத்துக்கு ஏதோ ட்ரெஸ்லாம் வாங்கணும் சொல்லியிருந்தீங்களே, எப்போ போகிறீங்க? அதெல்லாம் நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டீங்களா? ஆமாம், அந்த பொருளாக வாங்கியாச்சு, எல்லா பொருளும். சரி, அப்போ நம்மளே தனியாக கடைக்கு போயிட்டு வந்துட வேண்டியதான். சுந்தரி வா, நம்ம ரூமுக்கு போகலாம். போய் ஏசி போட்டு கொஞ்ச நேரம் படுக்கலாம், காலை வலிக்குது எனக்கு. சரி வாமா போகலாம். ஏக்கா, ஒரு நிமிஷம் நில்லுக்கா. சொல்லு பெரிய பொண்ணு. ஏக்கா, அந்த மாமியார் கேள்வி பேசிச்சுன்னா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுனுக்கு நீ? பின்ன என்ன பெரிய பொண்ணு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததுல பேசுறாங்களே. அது எப்பவுமே அப்படிதான் பண்ண, உனக்கு தெரியாதா? மூஞ்சி இப்படி வைக்காதக்கா, பார்க்க முடியல. தயவு செஞ்சு ரியாக்ஷனை மாத்து. போடி நீ வேற. சரி, இப்போ எங்க போற? வெளியில டிரைவர் கிட்ட சொல்லி கறி வாங்கிட்டு வர சொல்லத போறேன். அப்படியா? சரிக்கா, அப்படியே ஒரு கிலோ இறா வாங்கிட்டு வர சொல்லுக்கா. இறா எதுக்குடியே? சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுக்கா, சாப்பிடணும் போலவே தோணின்னு இருக்கு எனக்கு. ஆமாடி, நேற்று நைட்டு கூட என் கனவுல இறா வந்துச்சுடி. கனவுல இறா வந்துச்சா? ஆமா, நம்ம எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கனவு வந்து அதுல இருந்து இறா. அது சரி, போய் சொல்லு, மறந்துடாதுன்னா. சரி வா, என்ன சொல்றேன். நான் போய் வெங்காயம் தக்காளிலாம் அறுத்து வைக்கிறேன், சீக்கிரமா வா. சரி, நீ போய் வரேன். எங்க தான் போனாங்க அம்மா? வீடு ஃபுல்லா தேடிட்டு ஆளே காணோம். வெளியே போய் பார்க்கலாம். மா
கொஞ்சம் சீக்கிரமா வாங்கிட்டு வாங்கண்ணே. மா என்னடி இங்கே தான் இருக்கீங்களா? நான் உங்களுக்கு வீடு ஃபுல்லாக தேடின்னு வரேன். என்ன சொல்லு? பேஸ்ட் காலி பல்லு வளர்க்கறதுக்கு புது பேஸ்ட் எடுத்து கொடுங்க. ஏண்டி அது கிச்சனில் போய் அந்த டப்பாவில் பார்த்தா இருக்க போதே, பின்னாடியே கத்திக்கினே வருவியா அதுக்குன்னு? அதெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, வந்து எடுத்து கொடுங்க வாங்க. கிச்சனில் தான் உங்கள் சித்தி இருந்தாங்களா, அவங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே? நான் கிச்சனுக்கே போவே இல்லையா, நேரம் உங்களை தான் தேடின்னு வரேன். சரி போ வரேன். அம்மா காலையில் ஏதோ சத்தமாக இருந்தது ஹாலில், என்னாச்சு? பாட்டி குரல் மாதிரி கேட்டது, பாட்டி வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. எது கத்தின்னு இருந்தாங்க காலையிலேயே? எல்லாம் உங்களால தாண்டி. நைட்டு சீக்கிரமா தூங்குன்னு சொல்லியிருந்தானே என்ன? அதுக்கும் இதுக்கும் நம்ம சம்மந்தம்? வீட்டில் நான் இல்லாதப்போ இதுதான் நீ குடும்ப நேரத்தில் லட்சணமா? பசங்கள்லாம் 9 மணி 10 மணி வரைக்கும் தூங்க விட்டு நீ என்ன பண்ணின்னு இருக்கேன்னு எனக்கு சம்மத்திட்டு உந்துது. ஐயோ பாரு, உங்களால தான் எனக்கு கெட்ட பேரே. அவங்க திடுப்புன்னு வந்து நிற்பாங்கன்னு யாருக்குமா தெரியும்? சரி போ, ஆனதாச்சு போனது போச்சு, போய் வேலையை பாரு போ. சரி சாப்பிட என்ன டிஃபன் செஞ்சுருக்கீங்க? டிஃபன்ல எதுவும் செய்யலை, நேற்று வச்சு பிரியாணி சூடு பண்ணி வச்சிருக்கோம், போய் சாப்பிடுங்க போங்க. அப்படியா? சரி சரி முதல்ல வந்து பேஸ்ட் எடுத்து கொடுங்க வாங்க. எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் இந்த வீட்டில். மாடா மனுஷியா தெரியல நான். சாப்பிடுங்க அத்தை, ஆறிட்டு போகுது, சீக்கிரம் சாப்பிடுங்க. இது என்ன தெரியுது? லட்டுல எடுத்துட்டு வந்து இலையில வச்சிருக்க. எது அது லட்டு இல்லை, அது கோலா உருண்டை. கோலா உருண்டி அப்படின்னா? அது சிக்கன் கோலா உருண்டை அத்தை, அப்படிதான் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. பரவாயில்லையா, நீ உங்களுக்கு அதெல்லாம் செய்ய தெரியுமா? அது என்ன, அது பெரிய கம்பு சூத்திரமா சிக்கன் வடை செய்கிற மாதிரி செய்ய வேண்டியதா? அதுவும் சரிதான். ஏண்டி எதுக்கடி இவ்வளோக்குள்ள செஞ்சு வச்சிருக்கேன்? இவ்வளோ யாரையும் சாப்பிட போறா? அத்தை நம்ம வீட்டில் 4 பேராக இருக்காங்க, ஒரு ஊர் ஜனம் இருக்கேன், இன்னும் பார்த்ததுக்கு உங்கள் பசங்களாம் வேறு வருவாங்கன்னு சொன்னீங்களா, அதை எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன். அதுக்குன்னு ஒரே நாளில் இவ்வளோவா செய்வேன்? நீங்கள் தான் அத்தை எல்லாருக்கும் வரா மாதிரி செய்ய சொன்னீங்க, அதனால தான் செஞ்சேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குமே அந்த மீன் தான், வஞ்சர மீன் தான் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. வேற என்னெல்லாம் இருக்குது நிலையில? அப்புறம் நண்டு இருக்கு, அப்புறம் வேற என்ன வச்சேன், பிரியாணி கொஞ்சம் வச்சுருக்கேன், சூப் வச்சுருக்கேன், அப்புறம் ஆம்லேட் வச்சுருக்கேன், எறா தொக்கு வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன். பரவாயில்லையா, நீ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுட்டு இருக்கீங்க சமையல்லாம்? ஏண்டி இதெல்லாம் இன்னைக்கு செஞ்சதா இல்லை நேற்று செஞ்சீங்களா? அதெல்லாம் சுட வச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அத்தை எல்லாம் இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சது அத்தை. நேற்று கீத்து வச்சிருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. பிரியாணி நேற்று தானே செஞ்சுங்க அத்தை? அது இல்லை அத்தை, இது இன்னைக்கு உங்களுக்காக கொஞ்சோண்டு செஞ்சேன். பாயசம் கேஸ் எதுவும் செய்யலையா? பாயசங்களா செஞ்சு வச்சிருக்கேன், இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு எடுத்து வரல. பருப்பு பாயசம் செஞ்சா சேமியா பாயசம் செஞ்சா? உங்களுக்கு பிடிக்குன்னு பருப்பு பாயசம் தான் அது செஞ்சுருக்கேன். சரி சரி சாப்பிட்டோன்னே எடுத்துன்னு வந்து கொடு. சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கா சொல்லுங்க. உப்புக்கு இப்போ எதனா அதிகமாக போட்டேன்னா என்னன்னு பார்த்து சொல்லுங்க. ஏன் இத்தனை வருஷமா சமைக்கிற, ஒரு உப்பு பார்த்து கூட சமைக்க மாட்டேன்? இல்ல அத்தை, எனக்கு கரெக்டா இருந்தது, உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா அதான் கேட்டேன். கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, போட்டு சாப்பிட்டுக்கலாம். உப்பு நிறைய போச்சுன்னா எடுத்து குப்பையில தான் கொட்டணும். நிறையெல்லாம் போயிருக்காது அத்தை, கரெக்டா தான் போட்டிருக்கேன். பசங்களை சாப்பிட்டாச்சா? இன்னும் யாரும் சாப்பிடல அத்தை, முதல்ல உங்களுக்கு போட்டு முடிச்சிட்டேன்னா நீங்க சாப்பிடுவீங்களே சுட, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். சரி பசங்களையும் கூப்பிட்டு போட்டு சாப்பாடு. அவங்க ஆம்பளைங்களாம் வேற வந்துட்டாங்கன்னா உட்காந்து சாப்பிட இடம் பார்த்தாது, எல்லாம் மட சாப்பிட்டு எடுத்துவீங்க. அவங்க வரும்போது போடுங்க என்ன, சுட போட்டு சாப்பாடு, ஆறி போய் போடாத. சரிங்க அத்தை. ஃபோன் பண்ணாங்க, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வந்துருவாங்களாம். என்ன சூடாக போட்டு சாப்பாடு. சரிங்க அத்தை. எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நாளைக்கு காலையில் வீடு வாசலில் தொடச்சி சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணு. நாளைக்கு ஏதோ கறி மீன் எடுத்துகிட்டு போறீங்க, நாளைக்கு எதுவும் எடுக்கக்கூடாது சரியா? சரிங்க அத்தை, நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறேன். ஆமாடி, நாளைக்கு நிச்சயத்தை வச்சு இந்த மாதிரி வேலை பண்ணி நிற்காது சரியா? நாளைக்கு வீடு வாசலில் எல்லாம் சுத்தமாக கழுவி தள்ளிருக்கணும். சரிங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. எத்த எங்கள் வீட்டுக்காரருக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பட்டு வேஷ்டி சட்டைலாம் எடுத்தாச்சா? அதெல்லாம் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். நானும் கடைக்கு போனோம், போயிட்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்தாச்சு. நீங்கள் புடவை கரைக்கிட்ட புடவை எடுத்தீங்களா இல்லையா? அன்றைக்கி அமுச்சு விட்டு போனேன் நான். வந்தாரு அவளுக்கு ஒரு சிவப்பு கலர் புடவை எடுத்துருக்கோத்த. என்கிட்ட காட்டவே இல்லை. காட்டணும்னு நினச்சிருந்தேன், அதுக்குள்ளே சமையல் வேலை வந்துச்சு, அங்கே போயிட்டே. சாப்பிடுங்க, எடுத்துன்னு வந்து காட்டுறேன். வேற யாருக்கு உங்களுக்குள்ள புடவை எடுத்துருக்கீங்களா? எங்களுக்கும் எடுத்துருக்கோத்த. என்ன விலையில வாங்கினீங்க? எவ்வளோ ஒரு புடவையா? எல்லார் புடவையும் 3000 ரூபாய் கிட்ட வந்து தத்த. 3000 ரூபான்னு வந்தது. ராணிக்கு மட்டும் ஒரு புடவை 2000 ரூபாய். ஏன் உங்களுக்குலாம் 3000 ரூபாய் எடுக்கும்போது அவளுக்கு மட்டும் எதுக்கு 2000 ரூபாய் கிட்ட? அவளுக்கு 3000 ரூபாய்க்கு எடுக்க வேண்டியதானே? இல்லை அத்தை, அந்த டிசைன் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா சரி அது ஒன்று எடுத்துக்கிட்டோன்னு எடுத்தேன். அப்புறமா வேறு புடவை எதனா வாங்கி கொடுத்துக்கலான்னு. சரி அப்புறமா அவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துரு. 1000 ரூபாயில் ஒரு புடவை நல்ல புடவையை பார்த்து எடுத்து கொடுங்க. சரி இன்னும் எது பியூட்டி பார்லருக்குலாம் சொல்லிட்டீங்களா? சொல்லியிருக்கேன் அத்தை, நாளைக்கு வந்துடுவாங்க. நாளைக்கு சாயந்தரம் வந்து இந்த கோன்லாம் வைப்பாங்களே மருதாணிலாம் கையில், அதெல்லாம் வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏதோ ஃபேஷியல் கீஷியல்லாம் பண்ணணுமா இன்றைக்கே, அதுக்கு வேறு இட்டு வர சொல்லியிருக்காங்க. சரி பசங்க எல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் வந்து மண்டபத்தில் போய் அங்கே வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, சமையல்காரங்களுக்குலாம் சொல்ல வேண்டியது இருக்குது சொல்லிட்டேன். இருந்தாலும் லிஸ்ட் எது கேட்டாங்க, அதை கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நேற்று பண்ணி வச்சுருந்தீங்க பாரு, அந்த மாதிரி வேலை எதுவும் பண்ணி வைக்காத. சரிங்க அத்தை, பார்த்துக்கிறேன் அத்தை. ரசம் வச்சிருக்கியா? ரசம் கொஞ்சம் எடுத்துமா. அந்த இருங்க அத்தை எடுத்துனார். ஏன் அன்னிக்கிட்ட எப்பவுமே சிடுன்னு பேசுகிறேன்? நல்லா தான் பேச. இவளுங்கிட்ட சிடுன்னு மூஞ்சி வச்சிருந்தா தாண்டி வேலை ஆகும். பல்ல காமிச்சிருந்தோன்னு வச்சுக்கோ, குல்லா போட்டு போயிடுவாளுங்க. அதுக்குன்னு எப்பவுமே எப்படியே வச்சிருக்காதுமா மூஞ்சா, எப்போ டென்ஷனாகவே. கோவப்படுறது நம்ம உடம்புக்கு தான் நல்லது இல்லை, கொஞ்சம் சிரிச்சா மாதிரி வை மூஞ்சா. வைக்கிறேன். சரி சாப்பிட்டு நீயும் கிளம்பு, போய் மண்டபத்தை போய் பார்த்துட்டு சமையல்காரங்களுக்கு என்ன எதுன்னு லிஸ்ட்டில் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே வாழைத்தார் வேறு கட்ட சொல்லியிருந்தேன், கட்டிட்டானுங்களா என்னன்னு போய் பார்க்கணும். சரிம்மா, சாப்பிட்டு கிளம்பலாம். இன்னும் தெருவில் இருக்கவங்கள வேறு நோட்டீஸை வைக்கலடி, அது வேறு மறந்தே போச்சு பாரு எனக்கு.
ஏன் ஒன்றுத்துக்கு வீட்டில் இத்தனை மருமகள் இருக்காங்களே, யாருக்கு என்ன சொல்லி வைக்க சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் எல்லாத்துக்கும் ஓடி நிற்கமா? அவளுங்களும் ஒன்றும் செய்ய மாட்டாளுங்கடி. அதுவும் இல்லாமல் இவளுங்கெல்லாம் புது ஆளுங்களா இருக்காளுங்க, யாருக்கும் தெரியாது. என்னதான் தெரியும், அப்பத்துலேருந்து இந்த வீட்டில் இருக்கேன். அதனால் நானே போய் வச்சாலும் சரியாக இருக்கும் ஊருக்காரங்களுக்குலாம். அப்படியா? சரி வா, சாப்பிட்டு அதையும் போய் வச்சுட்டு வந்துடலாம். சரிம்மா.